ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங் தானே எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கணும் அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் இருக்குது, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? நீங்கள் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. திருப்பி வீடியோக்குள்ளே போகலாம். Moment to moment, burden, rightness, rebel, schizophrenia, guidance, friendliness, comparison, aloneness, harmony, rebirth, misery. So, bottom of the deck, plunging with the first. Weakness, devotion, dependence, turning point, decision, final destination, control, depth, spy, search, unconditional love, constant, reunion. Okay. Thank you, Nicholas. Okay. Then இன்னைக்கு விலங்கு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ண போஸ்ட்டில் ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட்லெஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகும் அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே. தென் நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். சரி, வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நார்மலி நம்ம மனுஷங்க எல்லாருக்குமே வந்து பேஷன்ஸ் ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. எஸ், நம்மளை பொறுத்த மட்டும் நமக்கு ஒரு விஷயம் உடனே நடக்கணும், எல்லாம் உடனே சரியாகணும், எல்லாம் உடனே நம்ம கையில் வந்து சேர்ந்துடணும், நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு அவசரம் இருக்கும். ஸோ அதே மாதிரி மேபி நீங்களும் சுத்தமாக பேஷன்ஸ்னால் கொஞ்சம் கூட இல்லாத ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க ஆப்போசிட் இருக்கிற பர்சனாக இருக்கலாம். பேஷன்ஸுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு கேரக்டராக நீங்கள் இருக்கலாம். ஓகே. பட் கரண்ட்லி நீங்கள் பேஷன்ஸ் படிச்சுட்டு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்துட்டு உண்டு. ஓகே. இந்த ஒரு டர்னிங் பாயிண்ட்டை ரெண்டு பேரும் கம்ப்ளீட் பண்ணாத ரீதிக்கோ, இல்லைங்க ப்ராப்பராக அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணாத ஒரு ரீதிக்கோ, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ, இல்லைங்க ஒரு டர்னிங் பாயிண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு உண்டு. தென் அதுக்கப்புறம் நீங்கள் பேஷன்ஸ் தான் என்னென்னு படிச்சுட்டு எஸ், எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. சில ப்ராப்ளம்ஸ் வந்து குறிச்ச நாள் கழியும் போது தான் சரியாகும். நம்ம எல்லாத்துக்கும் உடனே நடக்கணும், உடனே எல்லாம் சரியாகணும், அப்படி இன்னும் ப்ராப்ளம் கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ கரண்ட்லி நீங்கள் கொஞ்சம் சைலண்டாக விட்டுட்டு ஓகே, ஃப்ரீயாக விட்டுட்டு நடக்கிற மாதிரி நடக்கட்டும். எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும், எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குது. எல்லா நாட்கள் போக போக எல்லா ப்ராப்ளமும் சரியாகும். கரண்ட்லி வந்து நம்ம இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நம்ம ஒன்று ஃபோக்கஸ் பண்ணுவோம்.
கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவோம். ஏன்னா டைட்டாக பிடிக்க 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 இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் இன்னும் பயங்கரமாக வந்து கையை விட்டு போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆயிருக்கலாம். ஓகே. பட் எத்தனையோ தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணலாம். ஓகே. ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணலாம். ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணிடலாம். ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு சக்ஸஸ் எப்படியா கொண்டு வரணும்னு எத்தனையோ தூரம் நீங்கள் எஃபர்ட் கொடுக்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு சக்ஸஸ் இல்லை, ஒரு ஹோப் இல்லை. தென் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டைட்டாக பிடிக்க அந்த ரிலேஷன்ஷிப் உங்களை விட்டுட்டு இன்னும் ரொம்ப தூரமாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருக்கலாம். இல்லைங்க இந்த நீங்கள் டைட்டாக பிடிக்க இந்த போஸ்டரோட கேரக்டராக இருக்கட்டும், பிஹேவியராக இருக்கட்டும், அது உங்களை ரொம்ப ஹர்ட் ஆக்கியிருக்கலாம். ஓகே. சுத்தமாக ஃபேஷன்ஸ் இல்லாத ஒரு கேரக்டர் தான். பட் டைட்டாக நீங்கள் பிடிச்சு இந்த ஒரு பர்சன் அதனால உங்கள் கூட ஒரு பவுண்டரி செட் பண்ணியிருக்கலாம், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். இல்லைங்க உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிற மாதிரியோ, இல்லைங்க உங்களை வேல்யூ தராத ரீதிக்கு நடத்துகிற மாதிரியோ, இல்லைங்க உங்களை ஹர்ட் ஆக்குற மாதிரியோ உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஸோ அது இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஃபர்தராக நடக்க ஒரு கட்டத்தில் நீங்கள் அதை ஃப்ரீயாக விட்டுட்டு சரி ஓகே நடக்கிறதும் நடக்கட்டும். ஏன்னா எத்தனையோ தூரம் எஃபோர்ட் கொடுத்தாச்சு, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாச்சு. இனி நம்ம கையில் எதுவும் கிடையாது. ஃப்ரீயாக இதை நம்ம டைட்டாக பிடிக்க ரிலேஷன்ஷிப் இன்னும் ரொம்ப உடஞ்சி போகிற மாதிரி இருக்குது. ரிலேஷன்ஷிப் ஒன்றும் இல்லாமல் ஆகிடுமா எனக்கு ஒரு பயமாக இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரீயாக விட்டுடுவோம். அது எப்படி போகுதோ அந்த வேக்கு போகட்டும். ஓகே. ஸோ கரண்ட்லி நீங்கள் ஒரு ஃபேஷன்ஸில் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. எல்லாம் அந்த ப்ராப்ளத்தில் சரியாகும். நம்ம பர்சனல் சுச்சுவேஷன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலான்னு ஒரு தாட் இருக்கிறீங்க வந்துட்டு. இந்த வைப்ரேஷன் யாராக இருக்கிறீங்க அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ இந்த போஸ்டரோட கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா பக்கா வந்து என்ன சொல்கிறது, கண்ட்ரோலிங் கேரக்டர் ஆகும். மேபி நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்து ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணும் ஆட்களாக இருக்கலாம். இல்லைங்க ஃப்ரெண்டாகவே நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கலாம். ஓகே. ஃப்ரெண்டாக இருந்தாலுமே இவர் உங்களை பயங்கரமாக கண்ட்ரோலிங் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். என்ன சொல்கிறது, இவங்க கூட பேசக்கூடாது, அவங்க கூட பேசக்கூடாது, இந்த ட்ரெஸ் தான் போடணும், நீ என்ன பண்ணாலும் என்கிட்ட கேட்கணும், நீ என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் என்கிட்ட கேட்கணும். ஒரு இண்டிபெண்டன்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு இல்லை, ஒரு ஃப்ரீடம் இல்லை, ஒரு பீஸ் இல்லை. பயங்கர கண்ட்ரோலிங்கான ஒரு பர்சன். கண்ட்ரோல் பண்ணியே இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், இவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணதுக்கு மெயின் ரீசன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எமோஷ்னலி இந்த ஒரு போஸ்ட் நீங்கள் டிபெண்ட் பண்ணிட்டு உண்டு. ஓகே. எமோஷ்னலி நீங்கள் இவர் டிபெண்ட் எனக்கு இருந்துட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே. இவர்கிட்டேருந்து கால் வரணும், மெசேஜ் வரணும், எமோஷ்னல் சப்போர்ட் வரணும். பட் நம்ம நினைக்கிறோம், ஸோ நம்ம எல்லாருமே நினைக்கிற விஷயம்னா நமக்கு வந்து காலையில் நம்ம எழும்பிட்டோம், நம்ம நைட்டு தூங்குகிறோம். ஸோ இந்த இடைப்பட்ட ஒரு டைமில் நம்ம ஒர்க்கு போகிறோம், இல்லைங்க படிக்க போகிறோம். பட் என்ன தான் நம்மளை பிஸியாக வச்சுக்கிட்டாலும் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 5 மினிட்ஸோ ஒரு 10 மினிட்ஸோ நம்மக்கிட்ட மனசை விட்டு பேசுகிறது, நம்ம மனசை விட்டு பேசுகிறதுக்கோ, இல்லைங்க நமக்கு ஒரு ஆறுதலுக்கோ ஒரு உறவு வேணும் நம்ம எல்லாருமே நினைக்கிற ஒரு விஷயந்தான். பட் நம்ம ஒருத்தவங்களை ரொம்ப டிபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டைமில் அது அவங்களுக்கு லாஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா அது போர்டு தான் போகுது. ஸ்டார்டிங்கில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருக்கும். ஓகே. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க, கேர் கொடுப்பாங்க, லவ் கொடுப்பாங்க, ஒரு எமோஷனல் சப்போர்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா அது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கொடுப்பாங்க. பட் அது நீங்கள் இன்னும் அதே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு டைமில், ஏன்னா நார்மலி மனுஷனுக்கு லைஃப்பில் ஒரு மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒருத்தவங்க கூட பழகிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கூட பழக முடியும். இப்போ நான் பீஸ் ஆஃப் த மைண்டாக இருந்தேன் அப்படின்னா நான் அப்போஸ் இருக்கிற பர்சனுக்கு நான் கொடுக்கக்கூடியது பீஸ் ஆஃப் த மைண்டாக இருக்கும். அதே நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்லேயே டிப்ரெஷன் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் லோன்லியாக இருக்கும், நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் இவர் ரொம்ப டிபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு அது போர்டு தான் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஏன்னா நம்ம எல்லாருமே நமக்கு எப்பவும் நமக்கு டெய்லி ஒரு எமோஷன் சப்போர்ட் வேணும், அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வேணும். பட் இங்கே மனுஷனோட மூடாக இருக்கட்டும், அது சுச்சுவேஷனாக இருக்கட்டும், எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. அப்போ இவரை நீங்கள் டிபெண்ட் பண்ணக்கூடிய டைம் அது இவருக்கு பயங்கர போர்டு தான் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு போர்டு தான் ஃபீல் ஆகிட்டு உண்டு. தென் நீங்களும் ஒரு போர்டு தான் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனோட கேரக்டர் பார்க்க ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் உங்களோட வீக்னஸை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சுட்டு. சில ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு பார்க்க தெரியும், என்னெல்லாம் நம்மளை ஹர்ட் ஆக்க முடியுமோ ஹர்ட் ஆக்குவாங்க, சீட்டிங் பண்ண முடியுமோ சீட்டிங் பண்ணுவாங்க, நிறைய பொய் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு
நம்மக்கிட்ட ஆசையாக ஒரு வார்த்தை பேசினாலோ இல்லைங்கி நம்மளை வந்து என்ன சொல்கிறது சமாதானப்படுத்தினாலோ இல்லைங்கி வந்து சில நம்ம அது ஃபீல் பண்ணியிருப்போம். நம்ம பிடிச்ச ஒரு பர்சன் நம்மக்கிட்ட ஆசையாக பேசினாலோ நம்மளை டச் பண்ணக்கூடிய டைம் நமக்கு அந்த கோவம் கரைஞ்சு போயிடும் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இவர் உங்களோட வீக்னஸ் இவர் படித்து வச்சுட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை இவர் கொண்டு போயிட்டு. பட் ஒரு கட்டத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பர்சன் ஆக்சுவலி கொஞ்சம் ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டராக இருக்கலாம். இவர் வந்து ஃபினான்ஷியல் வைஸ் இவர் உங்களை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு. ஓகே, இவர் ஆக்சுவலி இந்த பர்சன் வந்து என்ன மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னா, எனக்கு எனக்கு இதில் என்ன சப்போர்ட், எனக்கு நம்ம எல்லாருமே நமக்கு எமோஷனல் சப்போர்ட் நம்ம வேணும்னு ஆசைப்படும். ஒரு சில பர்சன்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாக யோசிப்பாங்க, நமக்கு இதில் என்ன ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்குது, இவங்களை நம்ம லைஃப்பில் கொண்டு வரோம் இல்லைங்க, நம்மளை இவங்க லைஃப்பில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கோ, ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கோ, அப்புறம் வாட் இஸ் த பெனிஃபிட், எனக்கு இவங்களை கொண்டு என்ன பெனிஃபிட், இவர் மேபி இவர் இருக்க சுச்சுவேஷனாக இருக்கட்டும், உங்களோட சுச்சுவேஷன், இவர் ஏதோ ஒரு இவர் ஃபினான்ஷியலி உங்களை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு. ஓகே, கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தென் அது மட்டும் இல்லாமல் இவர் நீங்களும் ரொம்ப டிபெண்டாக இருந்துட்டு டிபெண்டாக இருக்கக்கூடிய டைமில் இவருக்கு அது ஒட்டுமொத்தமாக இவரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு இவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுங்கிறது உங்ககிட்ட கிடைக்காம இருந்திருக்கலாம். இல்லைங்க, உங்களை விட இவருக்கு ஃபினான்ஷியலி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களை விட வேறு யாரும் பெட்டராக இருந்திருக்கலாம், இல்லைங்க இவரோட ஃபேமிலியாக இருந்திருக்கலாம். ஸோ உங்களை விட அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டிங்கிறது நல்லா கொடுத்துட்டே இருக்காங்களா இருக்கும் யாரும். ஸோ அப்போ இவர் கம்பேர் பண்ணி பார்த்தது உண்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப டிபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு அது போர்டு தான் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு பர்சன் ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போகிறது தான் பெட்டர்னு திங்க் பண்ணிவிட்டு. ஸோ அதனால் என்னெல்லாம் சொல்லக்கூடாதோ அது குத்தம் இது குத்தம் நின்ன குத்தம் நடந்த குத்தம் என்னெல்லாம் குத்தம்னு எல்லா குத்தத்தையும் சொல்லி இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு உண்டு. மேபி ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகி 2 years இருக்கலாம், 2 months இருக்கலாம், இல்லைங்க 2 weeks இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனுங்கிறது உங்களுக்கு வந்து பேஷன்ஸ் படித்து கொடுத்துட்டு. ஏன்னா சுத்தமாக கொஞ்சம் கூட என்ன சொல்கிறது ஃபீலிங்ஸ் எமோஷனுக்கு உணர்வு கொடுக்காத ஒரு பர்சனை மறுபடியும் நம்ம ரிலேஷன்ஷிப்பை தக்க வச்சுக்கணும், சேவ் பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு டைமில் அது ரிலேஷன்ஷிப் இன்னும் நம்மளை விட்டு போகுமே தான் தவிர அது வந்து நம்மளை புரிஞ்சுக்காது. ஸோ அதனால் எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும். நம்ம ஆக்சுவலி நம்மளோட ஸ்நேகிங்கிறது உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா ஷோராக அது ஒரு நாள் சக்ஸஸ் கொடுக்கும், ஷோராக அது ஒரு நாள் நம்மக்கிட்ட திரும்பி வரும். கரண்ட்லி நீங்கள் பேஷன்ஸ் படிச்சுட்டு கரண்ட்லி நீங்கள் பேஷன்ஸாக நீங்கள் இருக்கிறீங்க. தென் இவரோட வைப்ரேஷன் இவரோட ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் ஸ்டக் ஆகிட்டு. ஓகே, இவரோட மைண்டில் கடைசியாக நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பில் நடந்த நெகட்டிவான மெமரிஸாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் இப்போவும் இவரோட மைண்டில் உண்டு. அதெல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இவர் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, எந்த காரணத்துக்கு கொண்டு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ, ஒரு கால் பண்ணுறதுக்கோ, ஒரு மெசேஜ் பண்ணுறதுக்கோ சரியில்லை ஆக்சுவலி. ஏன் அப்படின்னா மிஸ்டேக்ஸ் ஃபுல்லாக நம்ம மேலே, நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வந்தோம், 1000 காரணத்தை சொல்லி நம்ம வந்தோம், 1000 காரணத்தை சொல்லி இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வந்துட்டு தென் இன்னைக்கு இப்போ நம்ம மறுபடியும் போகிறது சரியில்லை. ஓகே, டோட்டலாக சொல்ல போயாச்சுன்னா கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் ஒரு பீஸ்லான்னு சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம். இவர் ஃபேமிலி, சொசைட்டி, இல்லைங்க வேறு தேர்ட் பார்ட்டி, ஸோ ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் ஸ்ட்ரக்காகி நிற்கலாம். இல்லை ஓகே, ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இவர் கட்டுப்பட்டு நிற்கலாம். அப்போ இவருக்கு டிசிஷன் எடுக்க முடியாத சுச்சுவேஷனாக கரண்ட் சுச்சுவேஷனில் போயிட்டு இருக்குது என்னோட லைஃப்பில். இவர் ஆக்சுவலி சர்ச் பண்ணுறாரு, எனக்கு ஹார்மோனி எனக்கு எங்கே கிடைக்கும். ஆக்சுவலி இவருக்கு உங்கள் கூட ஹார்மோனி ஃபீல் ஆகிட்டு, அதே மாதிரி சேம் டைம் அவருக்கு உங்கள் கூட ஹார்மோனி ஃபீல் ஆகிட்டு. ஓகே, தென் இந்த ஒரு செப்பரேஷனில் ஆள் பயங்கரமாக சர்ச் பண்ணுறாங்க, எனக்கு வேறு யாரு கூட அது ஹார்மோனி ஃபீல் ஆகுமா, எனக்கு யாரு கூட அது டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகுமா, எனக்கு மேக்னெட்டிக் ஃபுல் ஃபீல் ஆகுமான்னு பயங்கரமாக ஆள் சர்ச் பண்ணிட்டு உண்டு. பட் இது வரைக்கும் இவருக்கு வேறு யாருக்கிட்ட கிட்டிட்டு இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, சர்ச் பண்ணிட்டு பட் இது வரைக்கும் கிட்டிட்டு இல்லை. தென் இந்த ஒரு செப்பரேஷனில் ஆள் தனியாகிட்டு உண்டு. ஓகே, ஆள் தனியாகிட்டு உண்டு. ஆள் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களை சேசிங் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். உங்களுக்கே தெரியாமல் சோஷியல் மீடியாஸ் பார்க்கலாம், ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்கலாம். காரணம் என்ன அப்படின்னா இவர் எத்தனை தூரம் இந்த வேர்டில் இவர் எங்கே போய் தேடினாலும் உங்ககிட்ட கிடைச்ச அந்த மேக்னெட்டிக் ஃபுல்லாக இருக்கட்டும், ஹார்மோனியாக இருக்கட்டும், இவருக்கு வேறு யாருக்கூடயும் கிடைச்சிட்டும் இல்லை, ஃபீல் ஆகிட்டும் இல்லை.
தென் அவருக்கு இது இல்லாமல் செப்பரேஷன் லோன்லியாக ஃபீல் ஆகுது. ஸோ அதனால ஆள் உங்களை ஸ்மை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்போ வருவீங்க, நீங்கள் எப்போ கால் பண்ணுவீங்க, நீங்கள் எப்போ மெசேஜ் பண்ணுவீங்க, நீங்கள் எப்போ ஆக்ஷன் எடுப்பீங்க. ஏன்னா இவரை வர்றது சரி கிடையாது. ஏன் வர்றது சரி கிடையாது அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போனது இவர் தானே பல ரீசன்ஸ் சொல்லிட்டு போயிட்டு உண்டு. சரி, எந்த முகத்தில் வச்சுட்டு நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை ஆயிரம் குறை சொல்லி 1000 குத்த சொல்லி போயிட்டு உண்டு. தென் எந்த முகத்தை வச்சு அதில் போய் நிற்கிறது. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு செப்பரேஷனில் இவருக்கு ஒரு சில விஷயங்கள் மனசிலாகுது. இவரோட லைஃப்பில் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாத ஒரு பர்சன் நீங்களாகும். எந்த ஒரு இவர்கிட்ட இருந்து காசோ பணமோ எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இல்லை. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் இந்த ஒரு போஸ்ட் நீங்கள் ஸ்நேகிச்சுட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் ஆக்சுவலி சர்ச் பண்ணுறாரு உங்களை மாதிரி யாராவது இருக்காங்களா. ஏன் அப்படின்னா இவரோட லைஃப்பில் இவர் மீட் பண்ணுற பர்சனாக இருக்கட்டும், இவங்க கூட இருக்கிற பர்சனாக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், எல்லாருமே இவர் கூட ஒரு தேவைக்காக தான் பழகுறாங்களே தவிர எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இங்கே யாரும் பழகலை. அப்போ இவருக்கு ஒரு சில விஷயங்கள் ரியலைஸ் ஆகுது. இந்த ஒரு செப்பரேஷன் இவருக்கு ரியலைஸ் ஆகுது. ஸோ உங்களோட ஃபேஷன்ஸ் இவருக்கும் ஒரு சில உங்களுக்கு ஃபேஷன்ஸ் படித்து கொடுத்த மாதிரி இவருக்கும் இந்த ஒரு லவ்வோட ஒரு ரியலைசேஷன் இவருக்கும் மனசில் ஆகுது. ஓகே, இவருக்கு என்ன மனசிலாகுது அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இவர் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி திங்க் பண்ணி இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபேமிலி இருக்கலாம், ஃப்ரெண்ட் இருக்கலாம், 1000 ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், கண்டுக்கு போகிற பணம் இருக்கலாம். ஓகே, பட் இந்த ஒரு பர்சன் ஒவ்வொரு நிமிஷமும் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா எனக்கே எல்லாம் இருக்குது, பட் ஏன்னா இந்த ஒரு பர்சனை மட்டும் 24/7 திங்க் பண்ணிட்டு இருக்கேன். எஸ், இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி என்ன தான் பிஸியாக இருந்தாலும் செப்பரேஷனில் இருந்தாலும் இவர் இங்கோட்டு போனாலும் சரி இவரோட மைண்டில் 24/7 உங்களோட தாட் உண்டு. இவர் ஆக்சுவலி ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை திங்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். திங்க் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை ஸ்பை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா உங்ககிட்ட கிடைச்ச ஒரு ஹார்மோன் இவருக்கு வேறு யார்கிட்டே ஃபீல் ஆகிட்டு இல்லை. தென் இந்த செப்பரேஷன் இவருக்கு ஒரு லோலினஸ், ஒரு எம்டினஸ் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, அப்போ இவர் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா எனக்கே எல்லாம் இருக்குது. ஓகே, நான் நினச்சேன் என்ன வேணால் நான் பண்ணிக்கலாம் இந்த வேர்டில், பட் எனக்கு ஏன் நான் இவ்வளோ மட்டுமே திங்க் பண்ணிட்டுருக்கேன். என் மைண்டை விட்டு இவன் ஒருபோது நீங்கள் மாட்டிங்கடா, என் மைண்டுக்குள்ளே வந்து நிற்கிறான். எனக்கே கண்ண மூடி திறந்தால் இவர் தாட்ஸ் எனக்கு வந்துகிட்டே இருக்குது. இவருக்கு ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வேறு எதுக்கு மேலே இல்லை. இவருக்கு உங்கள் மேலே இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே, ஏன்னா இவருக்கு உங்கள் கூட ஒரு ஹார்மோனி ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, பட் எத்தனையோ நாட்கள் உங்களை எனக்கு ஃப்ரெண்டு தான், நம்ம நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம், இத்தனையோ நாட்கள் உங்கள் ஃப்ரெண்டுன்னு ஒரு ஸ்தானத்தில் வச்சுட்டு, பட் ஃப்ரெண்டை தாண்டி இவருக்கு உங்கள் கூட ஒரு டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு மேபி ஸ்டார்டிங்கில் 2 பேரும் ஃப்ரெண்டாக இருந்து கனெக்ட் ஆகிருக்கலாம். தென் ஃப்ரெண்டை தாண்டி நீங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் போயிருக்கலாம். தென் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போன பிறகு இந்த ஒரு பர்சன் உங்களை பயங்கரமாக கண்ட்ரோலிங் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஆக்சுவலி இவருக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ரிலேஷன்ஷிப் டோட்டலாக ஒரு இவரை நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு செப்பரேஷன் இவர் நிறைய பேர் தேடி போயிட்டு உண்டு, தேடி பார்த்துட்டு உங்ககிட்ட கிடைக்கிற அதே மேக்னெட்டிக் ஃபீல் எங்கேயாவது கிடைக்குமான்னு இவர் சர்ச் பண்ணிட்டு, பட் கிட்டே நம்ம சொல்லலாம் கரண்ட் சுச்சுவேஷனில் பீஸ் ஆஃப் த மைண்டும் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணுற விஷயம் எனக்கு லைஃப்பில் எல்லாமே இருக்குது. இந்த வேர்ல்டில் நம்ம வாழ்கிறதுக்கு என்ன இல்லை, காசு இருக்குது, வேலை இருக்குது, 1000 சொந்த பந்தங்கள் இருக்குது, பட் ஏன் 24/7 நம்ம இவ்வளே திங்க் பண்ணிட்டுருக்கோம், ஏன் இவ்வளே நம்ம நினச்சிட்ருக்கோம். இவருக்கு ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் என்னன்னா எதுக்கு இவ்வளோ நினச்சிட்ருக்கேன் இவருக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகிடும். இவருக்கு பீஸ் ஆஃப் த மைண்ட் இல்லை. இவர் ஆக்சுவலி எனக்கு ஒன்றும் வேணாம் ரிலேஷன்ஷிப், எனக்கு கொஞ்சம் பீஸ் ஆஃப் த மைண்டு கிடைச்சா போதும். ஏன்னா ஓவர் திங்கிங் பண்ணி டோட்டலாக ஒரு பீஸும் இல்லை. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் மனசில் ஆகிட்டு உண்டு என் லைஃப்பில் எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் த மைண்ட் இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் நான் தான். ஏன்னா என்கிட்ட ஒருத்தவங்க எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் பழகிட்டு உண்டு, அவங்க தான் இக்னோர் பண்ணிட்டு உண்டு. பட் அது என் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்துட்டு ட்ரூவாக இருந்துட்டு உண்டு. பட் அது ஒரு நாள் அதை நான் அஸ்பெக்ட் பண்ணிட்டு இல்லை. ஸோ அதனால தான் எனக்கு பீஸ் ஆஃப் அவள் இல்லாதனால தான் எனக்கு பீஸ் ஆஃப் த மைண்ட் இல்லை. ஏன்னா அவள் இல்லாதனால தான் நான் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வேறு எதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வேறு எதுவும் பிடிக்கவும் இல்லை. ஸோ அப்போ இவர் ஆக்சுவலி மொமெண்ட் டு மொமெண்ட் கரண்ட்லி சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போவோம். ஏன்னா இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. இவருக்கு பீஸ் ஆஃப் த மைண்டுங்கிறது நீங்கள் தான் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. பட் ஓடி வந்து ஆக்ஷன் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு இவர் ட்ராமா கிரியேட் பண்ணி அந்த அளவுக்கு ஹர்ட் ஆக்கிட்டு 1000 பள்ளி தூக்கி உங்கள் மேலே போட்டு போயிட்டு உண்டு. ஸோ அப்போ ஓடி வந்து நிற்கிறதுக்கு முடியலை இவருக்கு. ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகும். எல்லாம் சரியாகும், எல்லாம் காலம் பதில் சொல்லும், அந்த வேலை இவங்க போயிட்டுருக்காங்க. கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைக்கிறாங்க நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் மொத்தமாக கொலாப்ஸ் ஆக்கிட்டு உண்டுட்டு ஏன்னா இவருக்கு லைஃப்பில் நீங்கள் அவ்வளோ பெரிய கிஃப்டாக இருந்துட்டு உண்டு, பட் உங்களை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. ஸோ அதனால் இப்போ இவர் ஆக்சுவலி நம்ம நடந்து முடிஞ்சதெல்லாம் போட்டு இனியாவது நம்ம வந்து எந்த ஒரு தப்பும் நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது தப்பும் பண்ணிடக்கூடாது. இப்போ இவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைக்கிறாங்க நம்ம சொல்லலாம். ஓகே,
தென் நமக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன் எடுப்பாங்க. இவர் இது வரைக்கும் ஃபைனல் டெஸ்டினேஷன் எடுக்காமல் ஸ்டக் ஆகி வச்சுட்டுண்டு அப்படின்னா இவர்கிட்ட ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் இவங்க எடுப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ரீபர்த் கார்டு வந்துட்டு, ரீயூனியன் கார்டு வந்துட்டு. ஓகே, ஸோ அப்போ இந்த ஒரு போஸ்டோட மைண்டில் ரீபர்த் வேணும், ரீயூனியன் வேணுங்கிற ஒரு தாட் இவரோட மைண்டில் வந்துட்டு. ஸோ அதனால் நமக்கு இந்த கார்டு வந்துட்டு. ஸோ அதனால் நமக்கு இந்த ஒரு பர்சன் எந்த சுச்சுவேஷனில் மேபி அவங்களுக்கு ஃபினான்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், இல்லைங்கி காஸ்ட் ரிலேட்டட் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கட்டுப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா எல்லாத்தையும் உங்களுக்காக பிரேக் பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவரோட பீஸ் ஆஃப் த மைண்ட் நீங்கள் தான். ஓகே, இவருக்கு உங்ககிட்ட கிடைச்ச ஒரு ஹார்மோனியாக இருக்கட்டும், ஒரு லவ்வாக இருக்கட்டும், வேறு யாருக்கும் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஸோ அதனால் ஷோராக இவர் உங்களை சூஸ் பண்ணுவாங்க நம்ம சொல்லலாம். இந்த ரிலேஷன்ஷிப் ரீபர்த் உண்டு, எந்த கரண்ட் சுச்சுவேஷன் எண்ட் ஆகிட்டு உண்டு, பட் ரீபர்த் உண்டு. ஓகே, ரீயூனியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ யாராவது ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள்லாம் ஏதாவது ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் உங்கள் மைண்டில் ஓட விட்றீங்க அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு, அதை நம்ம இன்றைக்கி திங்க் பண்ணுறதுனால நமக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதும் கிடையாது. ஸோ வந்து முடிஞ்சு போகிற விஷயங்களை திங்க் பண்ண வேண்டாம். ஏன்னா முடிஞ்சு போகிற விஷயங்களை திங்க் பண்ண இந்த பர்சன் மேலே உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் கொடுக்குற ஒரு வைப்ரேஷன் இஸ் நெகட்டிவ். அப்போ நீங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற ஹோப் கிடைக்காது. ஸோ ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை இக்னோர் பண்ணுங்கள், ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு ரீயூனியன் பாசிபிள் ஆகும். எந்த அளவுக்கு அந்த விஷயங்களை மறக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அந்த மெமரிஸை மறக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் அதெல்லாம் மறந்துட்டு உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு இங்கே ரீயூனியன் நமக்கு பாசிபிள் ஆகும் உங்கள் 2 பேருக்கும். ஓகே, ஸோ நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 222 இம்பார்ட்டன்ட். 222 கன்யூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தென் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 23 இம்பார்ட்டன்ட், 32 இம்பார்ட்டன்ட், 22 important, 25 important, 56 important, 42 important, 24 important, 44 important, 49 important. Okay. Then important ஆன month பார்த்தீங்க அப்படின்னா February important, March important, April important, May important, June important, September important, October important. Important date பார்த்தீங்க அப்படின்னா 2 important, 3 important, 4 important, 5 important, 6 important, 9 important, 10 important. Yes. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட் எதாவது நடந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கரெக்டாக இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.